பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இல்ல இல்லம்மா, அது லைட்டா தான் சுத்துது. மித்து 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 என்னடி ஆச்சு? மித்து மித்து ஆண்டி ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா, இதோ போறேன். மித்து 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 எந்திரடி மித்து. மித்துமா மித்துமா எந்திரடா, என்னாச்சு? திடீர்னு மயக்க போட்டுட்டா. ஐயோ கடவுளே, எனக்கு வேற பயமா இருக்கே. மித்து 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 எந்திரடி மித்து. மா கிண்டமா தண்ணி. ஃபர்ஸ்ட் மித்து முகத்துல இத தெளிங்க. மித்து 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 உனக்கு ஒண்ணும் இல்லடி, நீ நல்லா இருக்க. மித்துமா என்னடாச்சு? என்னடா இது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டேன். அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? என்னடாச்சு? ஆமா மித்து, என்னடி இது? பேசிட்டு இருக்கும் போதே நீ படுக்க மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எல்லாரும் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? என்ன மித்து, என்ன ஆச்சு? இல்ல, அது ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான். மித்து, இப்போ உனக்கு தலையில சுத்துற மாதிரி தான் இருக்கா என்ன? ஆமாடா மித்துமா, இப்போ உனக்கு தலை சுத்துதாடா? ஆமாமா, இப்பவும் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. மித்துமா என்னடா சொல்ற? தலை சுத்துதா? மாப்ள, நம்ம டிலே பண்ணாம ஹாஸ்பிடல் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போலாமாங்க? ஆமா ஆண்டி, மித்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிடல் போலாம். என்ன? அதெல்லாம் வேண்டாம், அது லைட்டா தலை சுத்துது, அவ்வளவுதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். என்ன ஹாஸ்பிடல் போக வேண்டாமா? மித்து என்ன பேசுற நீ? ஏய், மயக்கம் வந்திருக்கடி உனக்கு, அதோட தலை வேற இன்னும் சுத்துதுன்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது மித்து, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாமா? ஆமா மித்து, தலையில சுத்துதுன்னு சொல்ற, அப்போ ஹாஸ்பிடல் போலாம் மித்து, வா. ஆமாண்டா மித்துமா, என்ன எதுனே தெரியல, வாடா ஹாஸ்பிடல் போலாம். மா, நான் தான் சொல்றேன்ல, அது லைட்டா தலை சுத்துது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். என்ன ஹாஸ்பிட்டல் வேண்டாமா? மித்து என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ இப்படிலாம் சொல்ல கேட்க மாட்டல. எனக்கு தெரியும் உன்னை எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு. ஹிட்லர், என்ன பண்ற நீ? ஹிட்லர், என்ன பண்ற? இறக்கி விடு. பின்ன என்னடி, வாவான்னு கூப்பிட்டே இருக்கோம், நீ படுக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, திடீர்னு தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்ற. இது எப்படி மித்து சும்மா விட முடியும்? ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? ஆமாண்டா மித்து, ஹாஸ்பிடல் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு என்னடா வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. மாப்பிள தம்பி, நீங்க முதல்ல அவளை கூப்பிட்டு போங்க, இதோ நாங்களும் பின்னாடியே வரோம். சரிங்க ஆண்டி. என்ன இது, மித்துவை கூப்பிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா டாக்டர் இப்ப வரைக்கும் எதுவும் வந்து சொல்லவே இல்லை. கடவுளே, மித்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா திடீர்னு அவ எதுக்கு மயக்கம் போட்டு தலையெல்லாம் சுத்துதுன்னு சொன்னா, ஒருவேளை மித்து கன்சீவா இருப்பாளோ? ஐயோ, நான் எப்படி இதை யோசிக்க மறந்தேன். ஒருவேளை என் மித்து கன்சீவா இருக்காளோ, அதனாலதான் அவளுக்கு தலை சுத்தி மயக்கம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, வயசுக்கும் இப்படியே தானே நடந்துச்சு. அவங்களும் தலை சுத்துதுன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் தானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தானே சொன்னாங்க அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு. அப்போ என் மித்து கன்சீவா இருக்காளா? ஐயோ கடவுளே, அப்போ என் மித்து அம்மா ஆகிட்டாளா? நான் அப்பா ஆகிட்டேனா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. மித்து, நீ எவ்வளவு ஃபீல் பண்ண நமக்கு குழந்தை இல்லைன்னு. இப்ப பாரு, நீ கன்சீவ் ஆகிட்ட. இப்பவே கால் பண்ணி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் சொல்லிடலாமா? ஐயோ டே, அது என்னடா பண்ற நீ? ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும்டா, அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நன்றி கடவுளே, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த தருணத்துக்காக தான் நானும் மித்துவும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி இது நடந்துருச்சு. என் மித்து பாப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவ அம்மா ஆகிட்டா, நான் அப்பா ஆகிட்டேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பேசாம வருண் கால் பண்ணி சொல்லுவோமா? டே, அதே அவசரப்படாதடா, ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும். ஐயோ கடவுளே, இப்போ இருக்க எனக்கு சந்தோஷத்துக்கு என் மித்துக்குட்டியை உடனே பார்த்து, பாரு மித்து, நீ பிரெக்னண்டா இருக்க, நீ அம்மா கிட்டடி நான் அப்பா கிட்ட அவகிட்ட சொல்லணும் போல இருக்கு. நான் சொல்லும் போது என் மித்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா. ஐயோ, உடனே அவகிட்ட எனக்கு சொல்லணும் போல இருக்கு. நான் சீக்கிரம் போய் அவகிட்ட சொல்லணும். டாக்டர், மித்துக்கு மிஸ்டர் ஆதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. ரியலி? நான் போய் என் மித்துவை பார்க்கலாமா? ஓ எஸ், தாராளமா போய் பார்க்கலாம்.
மித்து டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களாடி? இல்லையே ஹிட்லர், டாக்டர் இன்னும் என்ன பார்க்க வரவே இல்லையே. என்னாச்சு? தேங்க் காட். இந்த சந்தோஷமான விஷயத்த நானே என் வாயால உன்கிட்ட சொல்லணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன்டி. நல்ல வேளை டாக்டர் சொல்லல. மித்து பாப்பா, நான் நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீங்க ரொம்ப சந்தோஷமாகிடுவ. என்ன ஹிட்லருக்கு என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ மித்து குட்டி, நீ எதுக்காக இவ்வளவு நாள் ஏங்கினியோ அது அது நமக்கு கிடைச்சிருச்சுடி. நீ நீ அம்மாவாக போற மித்து. என்ன ஹிட்லர், இப்போ இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ மித்து, நீ பிரெக்னண்டா இருக்கடி. எதுக்காக நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமோ அது இன்னைக்கு நடந்துருச்சுடி. என் மித்து பாப்பா வயித்துல நம்ம நம்ம வாரிசு இருக்க மித்து. இதுக்காக தானடி என்னை விட்டு பிரியணும் அப்படி இப்படின்னு நீ என்னென்ன முடிவெல்லாம் எடுத்த. இப்ப பாரு, உன் வயித்துல நம்ம நம்ம குழந்தை இருக்க மித்து. ஹிட்லர், நிஜமா தான் சொல்றியா? நான் உண்மையாவே பிரெக்னண்டா இருக்கேனா? நான் அம்மா ஆகிட்டேனா ஹிட்லர்? நான் அப்பா ஆகிட்டேனா? மித்து, என்ன இது? எவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா இப்படி அழுதுட்டு இருக்க? மித்து, உண்மையாவே நீ பிரெக்னண்டா இருக்கடி. உன் வயித்துல நம்ம குழந்தை வளருதுடி. எதுக்காக நம்ம 2 பேரும் இவ்வளவு மாசம் கஷ்டப்பட்டோமோ அது அது இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு மித்து. நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைச்சிருச்சுடி. நீ எதுக்காக ஏங்கினியோ அது நடந்துருச்சு மித்து. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். நீ என்னடா அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட மித்து, கண்ணத்தோட. இல்லை ஹிட்லர், அது என்னால இப்ப கூட நம்ப முடியல. நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு. அப்போ என் வயித்துல நம்ம குழந்தை இருக்கா ஹிட்லர்? உண்மையாவே எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா ஹிட்லர்? இந்த ஒரு நொடிக்காக தான் இவ்வளோ நாள் ஏங்க இருக்க ஹிட்லர். ஃபைனலி நடந்துருச்சு ஹிட்லர், நீ அப்பாவாகிட்ட. இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லி முகத்துல வர அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு தான் ஹிட்லர் நான் இவ்வளோ நாள் ஏங்கினது. ஃபைனலி நடந்துருச்சு. நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. என் வயித்துல உன்னோட குழந்தை வளருது ஹிட்லர். என் அப்பாவாகிட்ட. இப்பதான் ஹிட்லர் எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஐ லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டு மித்துக்குட்டி. எல்லாம் கனவா? அது என்னடா இது? சந்தோஷத்துல பகல் கனவுல காண ஆரம்பிச்சுட்ட. ஐயோ, கனவுலயே மித்துக்குட்டி இவ்வளவு சந்தோஷப்பட்டானா அப்போ நேர்ல கண்டிப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு என்னால வார்த்தைகள்னால அதை சொல்லவே முடியாது. ஆனா டாக்டர் இன்னும் வெளியில வந்து எதுவுமே சொல்லலையே. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே ஓடி போய் என் மித்துக்குட்டி நீ பிரெக்னண்டா இருக்கண்டின்னு ஃபர்ஸ்ட் சொல்லி அவன் முகத்துல வர அந்த சந்தோஷத்தை சீக்கிரம் பார்க்கணும். அம்மா, என்னம்மா இது? மித்ரா திடீர்னு மயக்க வருது, தலை சுத்துது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. பயமா இருக்குமா? அவளுக்கு எதுவும் இருக்காதுல்ல? டாக்டர் வேற இப்ப வரைக்கும் வரவே இல்லை. எப்ப வருவாங்கன்னு தெரியல. மா நான் பேசுறது உங்களுக்கு காதுல விழுதா இல்லையா? சின்ன மீராவா? மா, மித்துவை கூப்பிட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. டாக்டர் என்ன வெளியில வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே சொல்லவே இல்லைம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. நீங்க என்னடானா நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க. என்னமாச்சு? இல்ல மீரா, ஒருவேளை நம்ம மித்து பிரெக்னண்டா இருப்பாளோன்னு எனக்கு தோணுது. மா, என்னம்மா வளர்றீங்க? அவன் மயக்க போட்டு விழுந்திருக்கா, தலை சுத்துதுன்னு சொல்றா. நீங்க பாட்டுக்கு அப்ப பிரெக்னண்டா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மீரா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு என்னமோ நம்ம மித்து கன்சீவா இருக்கான்னு தான் தோணுது. எனக்கு உண்மையாவே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. சரி, நான் உடனே விக்ரம்க்கும் உங்க டாடிக்கும் கால் பண்ணி சொல்றேன். மாமா இருங்கம்மா, டாக்டர் இன்னும் வந்து என்ன எதுன்னு எதுவுமே சொல்லல, அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஐயோ இல்லடி, எனக்கு என்னமோ என் பொண்ணு மித்ரா கன்சீவா இருக்கான்னு தான் தோணுது. கடவுளே, நான் உங்ககிட்ட வேண்டாத நாள் இல்லை. என் பொண்ணு மித்ரா சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு. அது இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாருடி. அதனால தாண்டி சொல்றேன், அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்றேன்டி மீரா. ஐயோ அம்மா, டாக்டர் வராங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், உங்களுக்காக தான் டாக்டர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மித்ரா எப்படி இருக்கா டாக்டர்? ஆமா டாக்டர்,
என் பொண்ணு நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் இல்ல இல்ல? டாக்டர் என்ன இது, நாங்க மாறி மாறி கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க. என்னாச்சு டாக்டர்? மிஸ்டர் ஆதி, என்ன பேச விட்டா தானே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் பேச விடாம மாறி மாறி கேள்வியே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? சாரி டாக்டர், அது ஏதோ பதட்டத்துல அப்படி மாறி மாறி கேட்டுட்டோம். டாக்டர் மித்து தலை சுத்துது, மயக்க வருதுலாம் சொன்னா. என்னாச்சு டாக்டர்? ஆமா டாக்டர், என் பொண்ணு மயக்க வருது, தலையில சுத்துதுன்னு சொன்னா. என் பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா டாக்டர்? வாட், பிரெக்னண்டா இருக்காங்களா? நோ நோ, அப்படினா இல்ல. என்ன, என் மித்து பிரெக்னண்டா இல்லையா? டாக்டர் என்ன சொல்றீங்க? என் பொண்ணு பிரெக்னண்டா இல்லையா? ஆனா அது மயக்க போட்டு தலையில சுத்துதுன்னு சொன்னாலே டாக்டர். ஆமா டாக்டர், மித்து மயங்கி விழுந்தா, அதோட தலையில சுத்துதுன்னு சொன்னாலே டாக்டர். இங்க பாருங்க மிஸ்டர் ஆதி, அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க, தலை சுத்துனது எல்லாமே உண்மைதான். ஆனா அதெல்லாம் அவங்க பிரெக்னண்டா இருந்ததுனால இல்ல. ஆக்சுவலா அவங்க 1 வீக்கா சரியா சாப்பிடாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. அவங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, அதனாலதான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பிரெக்னண்டால இல்ல ஆதி. டாக்டர் ப்ளீஸ், மறுபடியும் கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. மித்து உண்மையாவே பிரெக்னண்டா இல்லையா? ஆதி பிரெக்னண்டா இருந்தா அத ஃபர்ஸ்ட் நானே வந்து உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. பிரெக்னண்டால இல்ல ஆதி, இது அவங்க பாடி ரொம்ப வீக்கா இருந்ததுனால வந்த மயக்கம் தான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ஸோ அவங்க நல்லா ஹெல்த்தியா பாத்துக்கோங்க சரிங்களா? இப்போதைக்கு டிப்ஸ் போயிட்டு இருக்கு. டிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நர்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நீங்க போய் பார்க்கலாம். சரி டாக்டர், மித்துவை பார்க்கலாமா? டிப்ஸ் இன்னும் முடியல ஆதி, டிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்ப நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அப்போ என் மித்து பிரெக்னண்டா இல்லையா? நான் கூட அவ பிரெக்னண்டா இருக்காளேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நிலைக்காம போயிடுச்சு. மித்து கிட்ட எவ்வளவு ஆசையா, மித்து நீ பிரெக்னண்டா இருக்கடி, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன், பாத்தையாடி நமக்கு குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா இப்படி எல்லாமே ஒரு நிமிஷத்துல கனவா போயிட்டு. மா மா இப்போ எதுக்கு இவ்வளோ டல்லா இருக்கா? இல்ல மீரா, நம்ம மித்ரா பிரெக்னண்டா இருப்பான்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன்டி. டாக்டர் என்னடானா இது இது சாதாரண மயக்கம் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. மா இதுல கஷ்டப்பட என்னமா இருக்கு? டாக்டர் உண்மை தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. மித்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவ எங்கேயாச்சும் சரியா சாப்பிட்டாளா? ஒரு வேலையாச்சும் சரியா சாப்பிட்ருப்பாளா? நீயே சொல்லு. எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம், பசிக்கல பசிக்கல இப்படியே தான் சொல்லிட்டே இருந்தா. அவ சாப்பிடாம இருந்து அவளுக்கு எந்த அளவுக்கு பாடி மோசமா இருந்தா அவ மயக்க போட்டு விழுந்திருப்பா. அதை நம்ம டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. இங்க பாருமா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னல, டாக்டர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நீ எதை இமேஜின் பண்ணாதன்னு. அப்புறம் என்னம்மா, இங்க பாருமா, நீ தானே அடிக்கடி சொல்லுவேன் கடவுளுக்கு தெரியும் எப்பப்போ யார் யாருக்கு எதை எதை கொடுக்கணும்னு. அதே மாதிரி தாம்மா மித்துக்கு எப்போ குழந்தைய கொடுக்கணும்னு கடவுள் முடிவெடுத்து வச்சிருப்பாருமா. அப்போ அவர் கண்டிப்பா கொடுப்பாரு, நீ ஃபீல் பண்ணாத சரியா? நீ சொல்றதுல எனக்கு புரியுதுடி. ஆனா ஒரு அம்மாவா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா என் பொண்ணு அம்மா ஆகிட்டான்னு நினைக்கும் போது. சரி, கடவுளுக்கு தெரியும் எப்போ என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு. அப்போ அவரு கண்டிப்பா கொடுப்பாரு. அதே தாம்மா நானும் சொல்றேன். பாரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. மித்து ரொம்ப வீக்கா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அவளை போய் பார்க்கலாவா? சரிடி, நர்ஸ் வந்து சொன்னோன்னே நம்ம போய் பார்க்கலாம். மித்து இப்போ நீ ஓகேவா இருக்கியாடி? டாக்டர் சொன்னாங்க உனக்கு சுத்தமா ஹெல்த் இல்லைன்னு. 1 வீக் நீ சரியா சாப்பிடாம ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொன்னாங்கடி. இப்ப நீ ஓகே தானே? மித்து என்னாச்சுடி, இப்ப இதுக்கு நீ அலற? இல்லை ஹிட்லர், அது வைஷுக்கும் இப்படிதான் மயக்க வந்து தலையில சுத்ததுன்னு சொன்னான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போனப்போ டாக்டர் அவ கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒருவேளை பிரெக்னண்டா இருப்பேனோன்னு நினைச்சேன் ஹிட்லர். ஆனா டாக்டர் நான் ரொம்ப வீக்கா இருந்ததுனால தான் மயக்க போட்டு விழுந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஹிட்லர். மித்து ஏண்டி இப்படி பேசுற? இங்க பாரு மித்து, நீ இப்ப ரொம்ப வீக்கா இருக்க சரியா? டாக்டர் உன்ன இனிமே நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாமலாம் யோசிக்காத சரியா? இல்லை ஹிட்லர், நான் கூட டாக்டர் வந்து என்கிட்ட நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து என்கிட்ட நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம்லாம் வந்திருக்குங்கன்னு சொன்னோன்னு
சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல ஹிட்லர். நான் கூட கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரோன்னு ஒரு நிமிஷம் அவ்வளவு சந்தோஷப்பட்ட ஹிட்லர். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா ஹிட்லர். ப்ளீஸ் டி அழாத. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, கடவுள் ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேட் பண்றாருன்னா அவர் பெஸ்டா கொடுக்க போறாருன்னு அர்த்தம் மித்து. ப்ளீஸ் டி நீ அழாத சரியா? நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குண்டி, அந்த நம்பிக்கையோட இருப்போம். இப்பதானே மித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அவ்வளவு சொன்னேன். மறுபடியும் குழந்தைய பத்தி பேசி ஃபீல் பண்ணா எப்படிடி? அந்த நம்பிக்கை இருக்கு ஹிட்லர். ஆனா ஒரு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை டாக்டர் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, ஹிட்லர் நீ அப்பாவாகிட்டேன்னு சொல்லலான்னு ரொம்ப ஆசையா காத்திருந்தனா. டாக்டர் வந்து அப்படி சொன்னோன்னு என்னால சத்தியமா அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல ஹிட்லர். சாரி மித்து, ஒன்றும் இல்லை சரியா? ஃபர்ஸ்ட் அழறதை நிறுத்திடி. ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தனா இன்னும் ஹெல்த் மோசமாக போகும். ப்ளீஸ் மித்து அழாத. ஃபர்ஸ்ட் அழறதை நிறுத்து. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் சரியா? எது நடந்தாலும் கண்டிப்பாக அதில் காரணம் இருக்கும். முதல்ல அழறதை நிறுத்து மித்து ப்ளீஸ். தேவிக்கு மித்ரா எப்படி இருக்கா தேவிக்கு? திடீர்னு மீரா கால் பண்ணி மித்ரா மயக்க போட்டு விழுந்துட்டா, நாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னே எனக்கும் விக்ரம்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னமாச்சு? மித்ரா நல்லா இருக்கா? ஆமா மாம், டாட் சொல்ற மாதிரி மீட்டிங்கை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். என்னாச்சுமா? மித்ராக்கு ஒன்றும் இல்ல? நீங்க பதட்டப்படுற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் நம்ம மித்ராக்கு ஒன்றும் இல்லைங்க. அதை சரியா சாப்பிடாம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கா. அதனாலதான் பாடி வீக் ஆகி அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. மற்றபடி நம்ம பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. மித்ரா நல்லா இருக்கா. ஏதோ இப்போதான் ஆதி மாப்பிள்ள மித்ராவை பார்க்க போயிருக்காரு. நானும் மீராவும் முன்னவே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆதி மாப்பிள்ள வந்தோடனே நீங்களும் விக்ரமும் போய் பார்த்துட்டு வாங்க. சரி மாம். ஆதி மாப்பிள்ள இப்பதான் தேவிக்கு நடந்த விஷயத்த சொன்னா. நீங்க மித்ராவை இன்னைக்கு கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்தீங்களாமே? அது வந்து இப்போதான் மித்ராவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே நீங்கள் 2 பேர் இருந்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்புறீங்களா? ஏன்னா மித்து ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. அதோட ட்ரிப்ஸ்லாம் வேற ஏறி இருக்கு. இந்நேரத்துக்கு அவளை ட்ராவல் பண்ணி அழிய வைக்க வேண்டான்னு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? ஆமாதி, டாட் சொல்கிற மாதிரி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போங்களேன். பிகாஸ் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அதோட இந்த டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். மித்ராவை வேற இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ காலையில் கூப்பிட்டுட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு எனக்கும் தோணுது. அதான். ஆமாம் ஆதி மாப்பிள்ள, மித்ரா ரொம்ப டயர்டாக இருக்கா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே தூங்கிட்டா வேற. அதனால காலையிலே நீங்கள் போகலாமே. சரிங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி மித்ராவை ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். உடனே அவளை அலைய வைக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் மித்துவும் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்க ஆதி மாப்பிள்ள. விக்ரம், ஆதி மாப்பிள்ள நம்ம மித்துவை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்தார். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆதி மாப்பிள்ள நைட்டு நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாரு. நானும் ரேணுவும் போயிட்டு சாப்பாடை பார்த்துக்குறோம். நீ போய் அவருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடு சரியா? சரிங்க மாம். ஆதி வாங்க. ஓகே விக்ரம். மகா, என்ன இது? ஆஃபீஸ் ஃபுல்லா எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஆமா ராக்கி, எனக்கு எதுவும் புரியல. ஆஃபீஸ்ல ஒருத்தவங்க ஒரு மாதிரி வேற பேசுறாங்க. பயமா இருக்குடா ராக்கி. வெற்றியை வேற இன்னும் காணோம். மகா, இப்போ நீ எதுக்கடி ஃபீல் பண்ற? அதெல்லாம் கவலைப்படாத. அப்படிலாம் எதுவும் இருக்காது சரியா? இல்ல ராக்கி, ஆஃபீஸ்ல எல்லாரும் என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நீயும் கேட்டதானே? அதான் ராக்கி பயமா இருக்கு. மகா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சா 4 பேர் 4 விதமா ஆஃபீஸ்ல பேச தான் செய்வாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத சரியா? இதோ வெற்றியே வந்துட்டாரு. மகா, ராக்கி, என்ன இது? ஆஃபீஸ்ல நான் வரும்போது ஒருத்தவங்களும் என்னை பார்த்து என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குது இங்க? டேய், உங்க 2 பேர்கிட்ட தான் கேட்குறேன். என்னாச்சு? ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக இருக்கு. நான் வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல வேற. என்னதாண்டா நடக்குது இங்க? மகா, முதல்ல நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டல்லா இருக்க? இல்ல வெற்றி, அது வெற்றி. சொல்லுங்க சந்தோஷ். என்ன? வெற்றி, உங்களை எம்டி சார் வர சொன்னாரு. வாட்?
எம்டி சாரா? என்னையா? என்ன எதுக்கு வர சொல்லணும்? நீங்க பண்ண வேலைக்கு எம்டி சார் உங்களை கூப்பிடாம வேற யாரை வெற்றி கூப்பிடுவாங்க? அதோட சிஓ சார் வந்திருக்காங்க. 2 பேருமே உங்களை வர சொன்னாங்க. சீக்கிரம் போய் பாருங்க. மச்சான், என்னடா இந்த சந்தோஷ் பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு எம்டி சார் என்ன எதுக்கு வர சொல்லணும்? எம்டி சார் வர சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சிஓ சாரும் வர சொல்லியிருக்கிறதா சொல்லிட்டு போறோம். என்ன எதுன்னு எதுவுமே புரியலையேடா. அதான் மச்சான், எங்களுக்கும் புரியல. சரிடா, ஃபர்ஸ்ட் நீ போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வா போ. சரிடா ராக்கி, எம்டி மட்டும் கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, சிஓ சாரும் எதுக்கு வந்திருக்காருன்னா எதுவும் புரியல. சரி மச்சான், நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன். கமின் சார். எஸ், கமின். கவின், என்ன இவனும் இருக்கான்? எம்டி சாரும் சிஓ சாரும் என்ன எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த கவின் கிட்டயே மோதிட்டல. கவின் கிட்ட மோதினா என்ன ஆகுன்னு இன்னைக்கு உனக்கு தெரியும்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பேட்டி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க சத்தியமா நினைக்கவே இல்லை. உங்களை எவ்வளவு சின்சியர் எம்ப்ளாயின்னு நாங்க எல்லாரும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வெற்றி. என்ன சார், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஸ்டாப் இட் வெற்றி. லுக், யூ ஆர் டெர்மினேட்டட் ஃப்ரம் திஸ் ஆபீஸ். வாட் சார்? சார் என்ன சொல்றீங்க? ஆமா வெற்றி, உங்களை வேலையை விட்டு நாங்க தூக்குறோம்.